குட் மார்னிங் ஏவிஎஸ் ரிலேட்டிவ்ஸ். நான் சிவா பிள்ளை. நான் ரிச்மண்ட் வெர்ஜீனியாவில் இருக்கேன். ஒரு 25 இயர்ஸாக அங்கே இருக்கேன். நான் தான் அந்த டெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். 60th ஆனிவர்சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏவிஎஸில் இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு, எல்லாத்துக்கிட்டே இருந்தோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே, விச் நமக்கு அவேர்னஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிவதர்ஷன் மட்டும்தான் கலிஃபோர்னியாவில் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது அவரோட தான் நான் டச்சில் இருந்தேன். அவர் தான் அந்த குரூப்லேயும் ஆட் பண்ணார். இங்கே வந்து நாங்கள் வெர்ஜீனியாவில் பாஸ்கர், லக்ஷ்மி, அப்புறம் மதன், பிரேமா, இது மாதிரி ஒரு நார்தன் வெர்ஜீனியாவில் அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். மதன், பிரேமா மெயின்லி அவங்க மூலியமாக தான் எல்லாத்தையும் பழக ஆரம்பித்தோம். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தீபாவளி செலிப்ரேஷன் கோஆர்டினேட் பண்ணி ஒரு 10 ஃபேமிலி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக நாங்கள் கேதர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் என்னென்னா, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி, நான் இதை கிரிட்டிசிசமாக சொல்லலை, நான் ப்ராக்டிகாலிட்டியில் சொல்கிறேன். அது ஒரு மாநாடு மாதிரி போட்டு எல்லோரும் ஃப்ளை பண்ணி போகணும் அப்படின்னா, இது நிறைய ஆர்கனைசேஷனில் நான் பார்த்துருக்கேன். தமிழ் ஆர்கனைசேஷன்லேயும், நேஷ்னல் தமிழ் ஆர்கனைசேஷன்லேயும் அதுக்கு உள்ளபடிக்கு நிறையா செலவாகும். 3,000 to 4,000 ஈஸியாக அங்கே போய் செலவாகும். ஃபேமிலியோடு நம்ம போய் ரெப்ரசன்ட் பண்ணோம், செலவாகும். அதனால் நான் என்னோடய தாட் ப்ராசஸில், இது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நான் என்னோடய தாட் ப்ராசஸில் என்ன நினச்சேன்னா, விச் இஸ் வாட் வி ஸ்டார்டட் டூயிங். 3 வருஷமாக பண்ண ஆரம்பித்தது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ நாங்கள் வர்ஜீனியா சைடுன்னு நினச்சோம். இப்போ நவ் ஐம் திங்கிங் லவுட், நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இப்போ 4 டிவிஷனாக நம்ம கவர் பண்ணலாம். வெஸ்ட் கோஸ்ட், அப்புறம் அதாவது டைம் ஜோன்ஸ்லேயே பெசிபிக் டைம் ஜோன், மவுண்டன், சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்லேயுமே நிறைய பேர் அஹெட் ஆஃப் த கேமில் இருக்கிறாங்க. பட் ஒரு சிஸ்டம் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கல. நானும் அது ஒரு காரணம் தான். நான் இப்போ 25 வருஷமாக இருக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல, இந்த இதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. நான் இப்போ கலிங்கப்பட்டியில், ட்ரிச்சி பக்கத்தில் 1.5 மணி நேரத்தில் கலிங்கப்பட்டியில் வீடு ஒன்று கட்டுறோம். இப்போ கோயில் திருவிழாலாம் வருது. அப்போ அதில் வர்றப்போ தான் நம்ம வீரகோ மாமாவாக இருக்கட்டும், அவர் சென்னை இதில் ஏவிஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதே போல் சேலத்தில் பெரிய சேம் மாமாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் இப்போ தான் நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன். இப்போ இருந்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அது ஒன்று. ஏன்னா அந்த கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வீடு கட்டுறேன். அங்கே எங்கள் கிராமத்து வீடு எடுத்து ரெனோவேட் பண்ணி நாங்கள்லாம் போனால் பண்ணணுங்கிறதுனால பண்ணுறேன். அங்கே தான் இனிஷியேட் ஆச்சு. 2வது மெயின் ரீசன், நான் ரொம்ப அப்ஃப்ரண்ட்டாகவே சொல்லிடுறேன். இந்தியாவில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸும் கேட்குறாங்க, எனக்கும். இப்போ நான் வந்து நம்ம ஏவிஎஸ்குள்ளே தான் கல்யாணம் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது சர்டனிட்டி நம்மளால் 100% என்னால் கொடுக்க முடியாது. பட் எல்லாருமே கேட்குறது என்னன்னா, நீங்கள் அங்கே இருக்கீங்கல்ல, அங்கே ஏதாவது மாப்பிள்ளை சொல்லுங்கள், பொண்ணு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் சிவதர்ஷன் ஹஸ் பீன் டூயிங் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப் வித் தட். அவர் அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ரெக்கக்னைஸ்ட். இப்போ இவர் ஸ்ரீ நடேஷன் அவர் கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி சிவதர்ஷன் பண்ணுறாரு, லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் ஃபீஸிபிளாக எப்படி நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே, இப்போ நான் நிறையா டெக்ஸஸ் ஃபோக்ஸ்லாம் நிறைய பார்த்தேன், டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தீங்க, உங்களுக்குள்ளே மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் வயபிள் ஆப்ஷன். அதனால் இது இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ், இப்போ மேலே இருக்கிற நியூயார்க்கில் இருந்து, நான் ஜஸ்ட் குயிக்காக மேப்பையும் பார்க்குறேன். ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்துன்னா இப்போ மிஷிகனில் எனக்கு என் தம்பி இருக்கிறான். அடுத்து இப்போ ரீசெண்டாக நான் கலா அப்படிங்கிறவங்ககிட்டையும் பேசுகிறேன். இந்த குரூப் மூலிமா தான் பேச ஆரம்பித்தேன். அப்படி வரிசையாக இப்போ ஜார்ஜியாலையும் சில கான்டாக்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஃப்ளோரிடாவில் என் தங்கச்சி இருக்குது. நார்த் கர்னாலில் சிவா அண்ட் பிரியான்னு இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்களோட டச்சில் இருக்கும். வெர்ஜீனியாவில் நிறைய பேர் இருக்காங்க. வெர்ஜீனியா பீச்சில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நார்தன் வெர்ஜீனியாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால் நான் இப்போ ஸ்ரீ நடேஷன்ட்ட பேசி இங்கேக்குள்ளே இருக்கிற எல்லோரையும் நம்ம மீட் பண்ணுற மாதிரி, இது மீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப் இல்லாமல் நாங்களே இப்போ லாஸ்ட் மீட்டிங்கில் என்ன பண்ணோன்னா, என்ன உறவு, நம்ம மாமாவா, அண்ணனா, பெரிய பாப்பா, என்ன இந்த உறவு சொல்லி பிள்ளைங்களுக்கும் நம்ம அந்த ஐஸ் பிரேக்கிங் ஈவெண்ட்டை உடைக்கணும். உறவு சொல்லி கொடுக்கணும். இப்போ நாங்கள் இங்கேயே வந்து எனக்கு லோக்கலில் வைத்தி, வித்யா, அப்புறம் குமரேஷ், சுகந்தி எல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து இப்போ எங்கள் பிள்ளைங்க அவங்கெல்லாம் கூப்பிட்றதுமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இந்த முறை வச்சு தான் கூப்பிட ஆரம்பித்தோம். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்தாங்க.
அப்புறம் ஒரு முறை மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வி வென்ட் த்ரூ தட். அதுக்கான எஃபர்ட் நம்மளால் எடுக்க முடியும் இந்த பெல்ட்டுக்குள்ளே. இட் குட் பி ஜஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் 6 ஸ்டேட்ஸ். இப்போ டெக்ஸஸ் மாதிரி இருக்கிறது, ஈவன் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஒரு 3 ஸ்டேட் நீங்கள் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இதில் யாராவது ஒரு 2 ஃபேமிலிக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக காமிப்பாங்க, நாங்கள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு. ஃபினான்ஷியல் பேரியர்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் பேரியர் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு அட் ஒன் பாயிண்ட் இப்போ இந்த மாதிரி நேஷ்னல் இதுக்கெல்லாம் நான் போகணுன்னா என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, என்னால் போக முடியல. அதனால் நிறைய இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கு நிறைய வர்ச்சுவல் இதெல்லாம் இருக்குது. பட் வர்ச்சுவலில் மீட் பண்ணுறப்ப அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் அந்த 3 டைமென்ஷனில் நம்ம போய் இருந்து பார்க்குறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இப்போ இவங்களுக்குள்ளே சேர்ந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு போகிறியா, நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்து இவங்கெல்லாம் போகலாம், ஒரு சின்ன ஃபண்ட் க்ரியேட் பண்ணலாம், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபேமிலி எடுத்து பண்ணலாம், இல்லை பர்சனலாக போகிறவங்க போகலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டுட்டு வரலாம். தட் வே இட்ஸ் நாட் அ பர்டன். இப்போ எனக்கு வந்து கலிஃபோர்னியாவுக்கு போகணும், நான் மட்டும் போகணுன்னா நான் டிக்கெட் போட்டு போகிறதுக்கு ஈஸி. அதே இது என் ஃபேமிலி மொத்தமாக கூப்பிட்டு போங்க அப்படின்னா எனக்கு 4000 ரூபா டிக்கெட் ஆகும். அப்புறம் அங்கே போய் நான் ஹோட்டல் ரூம் ஆர் சொந்தக்காரங்க அவங்களோட நான் ஸ்டேட் பண்ணேன்னா எனக்கு $5,000 to $6,000 ஆகிடும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதே இது எனக்கு ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்து ஒரு 2-3 ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா தென் தட்ஸ் சம்திங் ஒர்க்கபிள். ஸோ அது நான் இதை தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, இது என்னோடய தாட் ப்ராசஸில் இருக்குது. என்னோட மெயின் அதாவது என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெயின் இன்டென்ட் என்னென்னா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கிற கிட்ஸ், என் பொண்ணு 22 வயசு, இங்கே இருக்கிற சிஸ்டமில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. நம்ம இது ஒரு ஏபிஎஸ்ஸும் ஒரு சேனலாக க்ரியேட் பண்ணணும். இந்த சேனலை ஸ்டார்டிங்கில் இருந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டுட்டு போகணும், ஒரு ப்ராசஸ் எப்படி கொடுக்கணும், அந்த ப்ராசஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை ஸ்டார்டிங்கில் இருந்தே போடணும். ஏன்னா எந்த எஃபோர்ட் போட்டாலுமே ஸ்டார்டிங்கில் இருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஐடி கான்ட்ராக்டிங் ஜாப் மாதிரியே வச்சுக்கோமே, எப்படி நாலேஜ் ஷேர் எப்படி பண்ண போகிறோம், சிஸ்டம் எப்படி கொடுக்க போகிறோன்னு அப்படி பண்ணால் இட் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெரி ஈஸிலி. ஏன்னா இட்ஸ் சேட் தட் நான் இப்போ 25 வருஷம் இருந்து மேபி நான் ரீச் அவுட் பண்ணல, பட் யாரும் வந்து ரீச் அவுட் பண்ணியும் வந்து வாங்க எல்லோரும் இது பண்ணுவோம் அப்படிங்கிறதும் நான் பார்க்கல. ஸோ அதுதான் என்னோடய இன்டென்ட். லாஸ்ட்டாக வந்து அப்பாலஜி. ஏன்னா நான் மெசேஜ் அனுப்பிச்சது பிறகு என்னடா திருப்பி ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு நினைக்காதீங்க. தெரியாமல் ஆர்கைவில் போயிடுச்சு, அது ஃபேட் ஃபிங்கர் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன் எல்லாமே. அதான் குயிக்காக ஒரு வீடியோ கால் போட்டு பண்ணுவான்னு. இதுமே 7-8 minutes ஆயிடுச்சு. சாரி இஃப் இட் இஸ் டூ லாங், பட் ஐ தாட் இட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஐம் டெஃபினெட்லி கோன் டு டாக் டு ஃபோக்ஸ் ஃப்ரம் டெக்ஸஸ், நியூயார்க், இவங்களோட நான் பேச தான் போகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.